செரிமான கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தோட ட்ரெய்லர் பாத்தீங்களா? ரொம்ப ஃபீல் குட்டா இருந்துச்சு எனக்கு. நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சரண்யா ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சீனு ராமசாமியை பொறுத்த வரைக்கும் மண்மனத்தோடு படம் எடுக்கின்ற இயக்குனர் அவர். கோழிப்பண்ணை செல்லத்துறை ட்ரெய்லர்லையும் அவருடைய மண் வாசனை வீசுகிறது. ஆக்டர் பிரகாஷ் ராஜ இப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் பார்க்கவே முடியறது இல்லையே, அவர் வேற லாங்குவேஜ்ல ஏதாவது படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு சென்னையிலிருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 படவுலகிலும் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகர் தான் பிரகாஷ் ராஜ். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் ஓரளவுக்கு அவருக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழ் படத்தில் அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப பெரிய அளவிலே குறைந்து விட்டன அப்படின்றது உண்மைதான். ஒரு வருஷத்துல அதிகமான படங்கள் நடிச்ச நடிகர் யாருன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஒரு வருடத்திலே அதிக படங்களில் நடித்தவர் யார் அப்படின்னு பொதுவாக நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கீங்க. துணை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் 50-60 படங்களில் கூட ஒரு ஆண்டுக்கு நடிப்பாங்க. கதாநாயகர்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மிக அதிகமான படங்களில் ஓராண்டில் நடித்த பெருமை ஜெய்சங்கருக்கே சொந்தமானது. 1972ஆம் ஆண்டில் மட்டும் அவர் நடித்து மொத்தம் 16 திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. நகைச்சுவை நடிகர்களில் மிகப்பெரிய சாதனை செய்ததுன்னா அது சுருளிராஜன். 1980ஆம் ஆண்டில் அவர் நடிப்பில் எத்தனை படங்கள் வெளியாகிருக்கு தெரியுமா? மொத்தம் 50 திரைப்படங்கள். ஹீரோக்களுக்கு நிஜமாவே பில்டப் தேவையா? ஏன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் அவ்வளோ பில்டப்லாம் அவங்களுக்கு கொடுக்கலையே, ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஓவர் பில்டப் கொடுக்குறாங்களே, இது எதனால? இது தேவையான ஒன்று தானான்னு ஷினோய் நகர்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலும் ரஜினி கமல் காலகட்டத்திலும் ஹீரோக்களுக்கு பில்டப் இல்லை அப்படின்னு யார் சொன்னது? அந்த காலகட்டத்தில் ஹீரோக்களுக்கு கொடுத்த பில்டப்பும் இன்றைய காலகட்டத்தில் கொடுக்கின்ற பில்டப்பும் கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். கோட் படம் பற்றி நெகட்டிவாக உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குற எல்லாருமே விஜய் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தில் தான் கேட்குறாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. இதனால் வரைக்கும் அவருடைய படங்கள் ஒரு சிலது தோல்வியாக இருந்தாலுமே விநியோகஸ்தர்களுக்கு லாபம் தான் கொடுத்துருக்கு. அப்படி இருக்க ஏன் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு முரளி அனுகிரகா மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலே விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர்கள் வளையம் இருக்கு அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா திரை ரசிகர்களும் விஜய் ரசிகர்களா என்ன? மாறுபட்ட ரசிகர்கள் இருக்காங்க தானே. அப்படி வேறு ஒரு நடிகருக்கு ரசிகராக இருக்கின்ற ரசிகர்கள் விஜய் படத்தை விமர்சிக்கத்தானே செய்வாங்க. அஜித் படத்தை எத்தனை விஜய் ரசிகர்கள் விமர்சிக்கிறாங்க. விஜயுடைய மனைவி சங்கீதா கோட் படம் பார்த்துட்டாங்களா? அவங்க பார்த்த மாதிரியே தெரியலையே, ஏன் அவங்கெல்லாம் இப்போ ஆன் ஸ்கிரீனுக்கு வந்து எதுவுமே பேசுறது இல்லை? அவங்களோட நிலைமை என்னதான் அப்படின்னு காவ்யா ஆலந்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சங்கீதா கோட் தவிர மற்ற என்னென்ன படங்கள்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கோ எனக்கோ தெரியுமா? சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவெளியிலேயே அவங்க இல்லை. அதனால் அவங்க என்னென்ன படம் பார்த்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியல அப்படின்றது தான் உண்மை. இந்த ஆஸ்கார் விருது விழால ஆஸ்கார் பிரைஸ் மட்டும் கொடுக்குறாங்களா, இல்லைன்னா கேஷ் பிரைஸ் எதுவும் கொடுக்குறாங்களான்னு ரஃபி கேட்டிருக்காங்க. ஆஸ்கர் விருதுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நினைவு பரிசுகள் மட்டும்தான் வழங்கப்படுகிறதே தவிர அதுக்கென்று தனியாக கேஷ் பிரைஸ் எதுவும் கிடையாது. இயக்குனர் TN பாலு எத்தனை தமிழ் படங்களை இயக்கியிருக்காருன்னு பாலசுப்ரமணியம் கடலாடியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஒரு தெலுங்கு படம் உட்பட TN பாலு மொத்தம் 9 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அவர் கடைசியாக இயக்கிய படம்னா சங்கர்லால். அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போதே அவர் மரணம் அடைந்து விட்டதன் காரணமாக அவருடைய ஒளிப்பதிவாளரான NK விஸ்வநாதன் தான் அந்த படத்தை இயக்கி நிறைவு செய்தார். நடிகர் ஜார்ஜ் மரியானை நீங்க எப்போ இன்டர்வியூ பண்ணுவீங்க? ரொம்ப அண்டர் ரேட்டட் ஆக்டர் அவர், கண்டிப்பா இன்டர்வியூ பண்ணுங்கன்னு ஒரு ரெக்வெஸ்டா ஆலந்தூர்ல இருந்து காவியா வச்சிருக்காங்க. சில நடிகர்களுக்கு பேட்டி கொடுக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நடிகராகத்தான் ஜார்ஜ் மரியானையை நான் பார்க்குறேன். சாய் சித்ரா நேர்காணலுக்காக 2 மாதத்துக்கு முன்னால் அவர்கிட்ட தொடர்பு கொண்ட போது நானே ஃபோனில் பேசிட்டு வரேன்னே அப்படின்னு தான் அவர் சொன்னார். அவர் வரட்டும், லெட் அஸ் வெயிட். நாவல் ஆசிரியர் தமிழ்வாணனை பத்தின கதைகளை நீங்க ஒரு படமா எடுத்திருக்கீங்களான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ்வாணன் கதைகளை இதுவரைக்கும் யாரும் திரைப்படமாக எடுத்ததாக தெரியல. ஜெயபிரதா மேம் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் ஷேர் பண்ண முடியுமா? ஏன் அவங்க தமிழ் படங்கள்ல பெருசா நடிக்கவே இல்லைன்னு ரஃபி கேட்டிருக்காங்க. தென்னிந்திய கதாநாயகிகளில் மிகவும் அழகான ஒரு கதாநாயகி ஜெயபிரதா. இந்திய சினிமா கதாநாயகிகளில் மிக அழகான தோற்றம் அமைய பெற்றவர் அப்படின்னு சத்யஜித் ரேவாலேயே பாராட்டப்பட்ட பெருமையும் அவருக்கு உண்டு. ஜெயபிரதாவை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு மொழி படங்களுக்கு தான் அதிகமான
அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தென்னிந்திய மொழிகள் தவிர பார்த்திங்கன்னா ஹிந்தி, மராத்தி, வங்காள மொழி படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜெயபிரதாவுக்கு பல முறை கிடைத்திருக்கின்றன. இப்படி பல மொழிகளில் நடித்த காரணத்தினால்தான் தமிழில் அதிகமான படங்களில் அவரால் நடிக்க முடியல. இப்போ அடுத்தடுத்த பயங்கர ஹைப்போட கங்குவா, வேட்டையன், விடாமுயற்சி போன்ற படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி 1950-60 காலகட்டங்களில் ஏதாவது படங்கள் வெளியாகியிருக்கான்னு கௌஷிக் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற மாதிரி 50களிலும் 60களிலும் ஊடகங்கள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இல்லை. அதனால் இப்போ வருது இல்லை படங்களுக்கெல்லாம் ஹைப்பு. அது மாதிரியான ஹைப் அந்த காலகட்டத்தில் எந்த படத்துக்கும் அமைந்தது இல்லை. விஜயகாந்துக்கு ஒரு ராவுத்தர் மாதிரி விஜயகாந்தோட மகன் சண்முக பாண்டியனுக்கு அவருடைய அண்ணன் இருப்பாரான்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. சண்முக பாண்டியனும் விஜய் பிரபாகரனும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிறதில்ல, நண்பர்கள் மாதிரி தான் பழகிறாங்க. அதனால் சண்முக பாண்டியனுடைய திரை வளர்ச்சிக்கு நிச்சயமாக விஜய் பிரபாகரன் மிகப்பெரிய அளவிலே உதவிகரமாக இருப்பார். எங்களோட ஹீரோஸ்க்கு தான் பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல்னு காட்டுறதுக்காக தயாரிப்பாளர்களும் சில நேரங்களில் தப்பான வசூல் கணக்கு காட்டுற மாதிரி தெரியுது. ஆனால் இப்படி தவறான வசூல் கணக்கு காட்டும் போது அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து எந்த பிரச்சனையும் வராதா? அப்படி வரும்போது நாங்கள் இது ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்காக சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி ஃபேக்கான வசூல் விவரங்கள் கொடுக்கறது தமிழ் சினிமாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதுஷான் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களுடைய அபரிமிதமான வசூலை பற்றி பத்திரிகையில் வருகின்ற செய்திகள்னால் வருமான வரித்துறையுடைய கண்ணில் படவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பத்திரிகையில் வர்ற செய்திகளை கூட அப்படியே வெட்டி அவங்க ஒட்டி வைத்திருப்பதை நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் வசூல் சம்பந்தமான இது போன்ற செய்திகள் அந்தந்த படத்தினுடைய கதாநாயகனை திருப்திப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் மூலம் தரப்படுவது அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். அப்படின்றதுனால மிகப்பெரிய பாதிப்பு அந்தந்த பட தயாரிப்பாளர்களுக்கு ஏற்படாது. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல டைரக்டர் கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் கத்துக்க முடியும்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றும் போது ஒரு காட்சியை அந்த இயக்குனர் எப்படி எடுக்கிறார், அந்த காட்சியை எடுப்பதற்கு என்னென்ன ஷாட்டெல்லாம் வைக்கிறார், இதெல்லாம் அந்த உதவி இயக்குனர் தெரிந்து கொள்ளலாம். ஒரு இயக்குனர் இல்லாமல் 2-3 இயக்குனரோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த உதவி இயக்குனருக்கு கிடைக்குமானால் ஒரே மாதிரியான காட்சிகளை அந்த இயக்குனர் எப்படி எடுத்தார், இந்த இயக்குனர் எப்படி எடுத்தார்னு அந்த வித்தியாசத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் அந்த உதவி இயக்குனருக்கு கிடைக்கும். இதெல்லாம் அவர் இயக்குனராகும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே உதவி செய்யும். சாய் வித் சித்ரால எப்போ மியூசிக் டைரக்டர் அனிருத்தை எதிர்பார்க்கலாம்னு சிவா சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. அனிருத்தினுடைய பேட்டியை சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில் எப்போது வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை என்னன்னா அனிருத் எஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். அவர் மட்டும் அப்படி சொல்லிட்டாருன்னா உடனடியாக அவருடைய பேட்டி சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே இடம்பெறும். கோட் படத்துல த்ரிஷா இப்ப டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனா சமந்தா டான்ஸ் ஆடின அளவுக்கு த்ரிஷாவோட டான்ஸ் இல்ல, அதே அளவுக்கு வரவேற்பும் கிடைக்கலங்கிற மாதிரி தோணுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பல திரைப்படங்களிலே கதாநாயகர்கள் இது மாதிரி சோலோ டான்ஸ் ஆடி இருக்காங்க. ஆனால் எல்லா சோலோ டான்ஸும் மிகப்பெரிய புகழை அவர்களுக்கு பெற்று தந்ததாக சொல்ல முடியாது. புஷ்பா திரைப்படத்திலே சமந்தா ஆடி அந்த நடனம் இருக்க, அது சமந்தாவுக்கு மிகப்பெரிய புகழை பெற்று தந்தது மட்டும் இல்லாமல் புஷ்பா படத்தினுடைய வெற்றிக்கே மிகப்பெரிய அளவிலே உதவி செய்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி தான் ஜெயிலர் திரைப்படத்திலே அமைந்திருந்த தமன்னாவுடைய பாடலும் ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெற்றியிலே அந்த பாடலுக்கும் கணிசமான பங்குண்டு. அந்த அளவுக்கு கோட் திரைப்படத்திலே த்ரிஷாவுடைய பாடல் அமையல அப்படின்றது உண்மைதான். நீங்க நடிச்ச படங்கள்லயே ஏன்டா இந்த படத்துல போய் நடிச்சோன்னு ஏதாவது படத்துக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி வேற நடிகர்கள் நடிச்ச படத்துல இந்த படம் நமக்கு வராம போயிருச்சே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. எந்த படத்தில் நடித்திருக்காவும் நான் இது வரைக்கும் வருத்தப்பட்டதில்லை. அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதுக்கும் நான் எப்பவும் வருத்தப்பட்டதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக என்னை தேடி வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்பவன் நான். மனசிலாயோ பாடல 2 பேர் எழுதியிருக்காங்க. இது சரியான ஒரு விஷயமா? இது பாடலாசிரியரோட வறட்சியா இல்லனா கற்பனை திறன் கம்மியா போயிருச்சா? 2 பேருக்கும் எப்படி சம்பளத்தை பிரிச்சு கொடுப்பாங்கன்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. 2 பாடலாசிரியர் இணைந்து ஒரு பாட்டை எழுதுறாங்கன்னா பாடலாசிரியர்கள் இந்த அளவுக்கு நட்போடு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு பெருமைப்படுவீங்களா? அதை விட்டுட்டு பாடலாசிரியருக்கு வறட்சி ஏற்பட்டு விட்டதா இல்லை கற்பனை திறன் குறைந்து விட்டதா அப்படின்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சம்பளத்தை அவங்க எப்படி பிரிச்சுக்குவாங்கன்ற கேள்வி வேறு. விஜய்க்கு இது வரைக்கும் ஹாலிவுட்ல நடிக்க வாய்ப்பு வந்திருக்கா? அப்படி வந்தா அவர் போவாரான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காரு. இனி தொடர்ந்து தமிழ் படங்கள்லேயே நடிக்கிறதுல அப்படின்ற முடிவை விஜய் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஹாலிவுட் படத்தில் வாய்ப்பு வந்தால் நடிப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல? பவுன் ஸ்கிரிப்ட்ங்கிற வார்த்தையை இப்போ எல்லாரும் பயன்படுத்துறாங்க. இதுக்குன்னு ஏதாவது டெம்ப்ளேட் இருக்கான்னு அடையாள இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. பவுன் ஸ்கிரிப்ட் அப்படின்றதுக்கெல்லாம் எந்த டெம்ப்ளேட்டும் கிடையாது. திரைக்கதையும் வசனத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணியில் எழுதுவாங்க. அவங்க எழுதுகின்ற அந்த திரைக்கதை வசனத்தை அப்படியே பைண்ட் பண்ணி கொடுக்கறது தான் பவுன் ஸ்கிரிப்ட். வாழ்க்கை படத்துல
படத்துல சிவாஜி, நம்பியார், VKR இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல நடந்த சுவாரஸ்யமான ஏதாவது நிகழ்ச்சி பற்றி சொல்ல முடியுமான்னு சென்னையில இருந்து ராஜா கேட்டிருக்காங்க. வாழ்க்கை படத்துடைய படப்பிடிப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடந்தது என்றால் அதில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 நடிகர்களுக்கும் மிக முக்கியமான பங்குண்டு. சிவாஜியுடைய படங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்திலே அவருடைய படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கிவிடும். அதுக்கு முக்கியமான காரணம் சிவாஜி. 9 மணிக்கு படப்பிடிப்புன்னா 8:30 மணிக்கே மேக்கப்போடு அவர் தயாராக இருப்பார். அவர் இப்படி தயாராக இருப்பார் அப்படின்றதுனால அவருடன் நடிக்கின்ற எல்லா கலைஞர்களும் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு முன்னதாகவே அங்கே வந்து சேர்ந்து விடுவார். இதில் VK ராமசாமி, MN நம்பியார் ஆகிய இருவரும் சிவாஜியோடு பல படங்கள் தொடர்ந்து நடித்தவங்க அப்படின்றதுனால சிவாஜிக்கு முன்னதாகவே அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு வரத்துக்கு அவங்க பெரும்பாலும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த டீமோட பணியாற்றியது இருக்கே, அது இன்று வரையிலே என்னால் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அடுத்து இன்று ஒரு தகவல். திரைப்பட கலைஞர்கள் சில படங்களில் வாத்திய கலைஞர்களாக நடிக்கும்போது அதற்கான பயிற்சியை பெறுவார்களா அப்படின்ற கேள்வி இன்று வரையிலே பல ரசிகர்களுக்கு இருக்குது. நடிகர் திலகம் சிவாகணேசனை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட பயிற்சி தேவையே இல்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். நான் நாதஸ்வர கலைஞன் சிக்கல் சண்முக சுந்தரமாக தில்லாராமோனாமல் படத்தில் நடித்தேன். அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக நான் நாதஸ்வரம் கற்றுக்கணும்னு ஆரம்பித்தேன். அப்புறம் மற்ற படங்கள் என்னால் எப்படி நடிக்க முடியும்? ஏன்னா ஒரு படத்தில் நான் நாதஸ்வர கலைஞராக நடிச்சிருக்கேன், இன்னொரு பக்கம் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கிளாரினெட் வாசிப்பேன், இன்னொரு படத்தில் மிருதங்க சக்கரவர்த்தியாக இருந்திருக்கேன். இப்படி இதுக்கெல்லாம் நான் பயிற்சி பெறதா இருந்தால் படங்களில் நடிக்க முடியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நாதஸ்வர கலைஞமாக நடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். தில்லானாமோனாம்பாள் படத்திலே நான் நாதஸ்வரத்தை மிக அழகாக வாசித்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. அந்த படத்தில் நான் உண்மையிலே நாதஸ்வரம் வாசித்தேனா என்றால் இல்லை என்பது தான் உண்மை. நாதஸ்வரம் வாசிப்பதை போல நான் நடித்தேன். என் பக்கத்தில் தில்லானாமோனாம்பாளுக்காக அந்த நாதஸ்வரத்தை வாசித்த MPN சேதுராமன் பொன்னுசாமி உட்கார்ந்து நாதஸ்வரத்தை வாசித்தா கூட நீங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது அவரை விட நான் நன்றாக வாசிப்பதை போல உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு ஒன்றி போய் நாதஸ்வர கலைஞனாக நான் நடித்தேனே தவிர நான் நாதஸ்வரத்தை வாசிக்கலை அப்படின்றது தான் உண்மை. கிட்டார், புல்லாங்குழல், பியானோ இதையெல்லாம் வாசிப்பதை போல கூட நான் பல படங்களில் நடிச்சிருக்கேன். ஆனால் அவை எல்லாமே நடிப்பு தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி. இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். முதல் படத்திலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனராகவும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆனீங்க, நடிகராகவும் பிரமாமல் எஸ்டாப்ளிஷ் ஆனீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிகராக தமிழ் சினிமாவில் பண்ண படங்கள் தான் அதிகம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது யார்? சார் யாரும் ஏற்படுத்தலை, கடவுள் தான் நினைப்பேன் நான். அது அமைஞ்ச ஒரு விஷயம், நம்ம ஏற்படுத்தலை சார். சார் நடிகராக மக்கள் நான் சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு தான் யோசிச்சேன் சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது சுந்தரபாண்டியன். உங்களுடைய உதவியாளரே இயக்கிய படம், பிரபாகர் இயக்கிய படம். எப்படி இருந்த அந்த படத்தில் நடித்தாங்க? எப்படி விஜய் சேதுபதி அதுக்குள்ளே வந்தார்? சார் சுந்தரபாண்டியன் வந்து ஃபஸ்ட்டு நான் அவருக்கு பண்ணுற மாதிரி இல்லை, அவர் வேறு கதை சொல்லி வேற ஒரு ப்ரொடியூசருக்கு ஓகே பண்ணியிருந்தார். டைரக்டர் வேறு கதை வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பிரபு பண்ணியிருந்தார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.